கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வரகூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் அதிமுகவின் கிளைக்கழக உறுப்பினராக இருந்து வருகிறதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இவர் நேற்று முன்தினம் சங்கராபுரம் பேருந்து நிலைய எம்ஜிஆர் திடலில் நடைபெற்ற எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு வந்துள்ளார். மேலும் இவர் பொங்கல் தினத்தன்று அதிமுகவின் சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்து சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த திமுகவின் மணல் மாஃபியா குடும்பத்தைச் சேர்ந்த காசிவேல் என்பவர் அதிமுகவின் சாதனைகளை எடுத்து சொன்ன ஆறுமுகத்தின் மனைவி சின்ன பொன்னிடம், காசிவேல் குடிபோதில் நீங்க எப்படி அதிமுகவின் சாதனைகளை எடுத்து பொதுவெளியில் சொல்லலாம் கூறி தகாத வார்த்தைகளால் பொதுவெளியில் வசைப்பாடியுள்ளார். சின்ன பொண்ணு அதற்கு நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம், பொதுக்கூட்டத்திற்கும் செல்வோம் என சொல்லிவிட்டு வீடு திரும்பியுள்ளார் சின்ன பொண்ணு. இதில் ஆத்திரமடைந்த மணல் மாஃபியா குழுவைச் சேர்ந்த காசிவேல், அவரது ஆதரவாளர் கணேசன் மற்றும் அவருக்கு திருட்டு மணல் ஓட்டும் அவரது குளத்தூரை சேர்ந்த ஓட்டுநர் விஜய் என சுமார் 10க்கும் மேற்பட்டோர் ஆறுமுகத்தினர் குடும்பத்தினர் மீதும் அவர்களின் வீடு மீதும் கண்மூடித்தனமாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் கிராமத்தில் தடுக்கப்பட்ட பொதுமக்களையும் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். மண்டையில் அதிக காயங்கள் மற்றும் ரத்த வெள்ளத்தில் இருந்து படுகாயமடைந்த ஆறுமுகத்தினர் குடும்பத்தினர் பரிதாபத்தில் தற்போது சின்ன பொண்ணு, ஆறுமுகம், அருண் ஆகியோர் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிமுகவின் சாதனைகளையும் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கும் சென்றதாக சொல்லி பொறுத்துக் கொள்ள முடியாத நிர்வாக திறனற்ற திமுக ஸ்டாலின் அரசியல் செயல்படும் சங்கராபுரத்தில் வண்டியாக திருட்டு மணல் திருடும் ஒரு மணல் மாஃபியா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் தற்போது ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அதிமுகவின் கிளைக்கழக உறுப்பினர் குடும்பத்தினர் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தி அரங்கேற்றியிருக்கின்றனர். இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதுபோல அப்பாவி பொதுமக்களை பொது வெளியில் அநாகரிகமாக அடித்து நொறுக்குதான் இந்த விடியா அரசின் சாதனையாம். அவர்கள் மீது என்ன காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது? சம்பந்தப்பட்ட மணல் மாஃபியா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திமுக சேர்ந்தவர்கள் யார் உடன் இருக்கிறார்கள்? இதெல்லாம் யார் ஆதரவில் இதுபோல சம்பவத்தை எல்லாம் அவர் செய்துள்ளார்கள் என தீவிர விசாரணை மேற்கொண்டு அவர்களுக்கு உரிய நடவடிக்கை வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் கிராம பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.